எந்த சாதி வேறுபாடு இல்லாமல் அந்த மண்ணை உயர்த்துவதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. ஏன்னா சாதி கலவரங்கள் மிக அதிகமாக அந்த பகுதியில் நடக்கிறதுக்கு அடிப்படை காரணம் கல்வி அறிவு இல்லை. கல்வி அறிவோடு சேர்த்து நாம் வேலை வாய்ப்பையும் உருவாக்கணும். படிச்சுட்டு ஜாதி வெறியில திருடணும் உண்டு. அவ படிச்சா மட்டும் பத்தாது, அவனை வேலை வாய்ப்பை உருவாக்கி அவனை ஒரு ஆளாக்கி விட்டுறணும். அவன் வேலைக்கு போகணும், குடும்ப குட்டின்னு பார்ப்பான், டீசென்ட் ஆயிடுவான், அடுத்து பிள்ளைங்க பெருசா படிக்குங்க. இப்படி அந்த சமூகமே தலை நிமிர்ந்து நிற்கும். இல்லைன்னா இப்படி தக்குரியா தனியா போட்டுவிட்டு பஸ்ல ஏறி நின்றுக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு தான் வருவான். அரசியல் கட்சிகள் போங்க, எங்களுக்கு அதுல பிரச்சனையே இல்லை. ஆனால் சும்மா போய் மாலை மாத்திட்டு வரதை விட உங்களால், உங்கள் கட்சியால், உங்கள் இயக்கத்தால் என்ன முடியுமோ அதான் அந்த மக்களுக்கு செய்யுங்க. அது அந்த மக்களை சாதிய சமூகத்திலிருந்து, சாதி இறுக்கத்திலிருந்து மீட்டெடுக்கிற ஒன்றா மாறணும். அதுதான் நாங்க வைக்கிற கோரிக்கை. மற்றபடி எல்லாம் போங்க வாங்க என்னவாது செய்யுங்க. ஆனால் இது வெறும் ஓட்டரசியலுக்கானதா போயிடக்கூடாதுன்றதா எங்களுடைய கவலையான ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன். இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அந்த உள்ளூர்ல இருக்கிற இளைஞர்கள், பட்டியலின இளைஞர்கள் 2-3 இடத்துல அண்ணன் திருமாவர்களுடைய படத்தை போட்டு பேனர் வச்சிருக்கிறாங்க. ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல ஒரு தம்பி அவன் படத்தை போட்டு, முத்துராமலிங்கனார் படத்தை போட்டு, அம்பேத்கர் படத்தை போட்டு ஒரு பேனர் வைக்கிறார். உடனே போலீஸ் தலை தெறிக்க ஓடுது. ஓடி போய் கழட்டுங்க கழட்டுங்க. ஏன் கழட்டணும்? ஏங்க அங்க சாதி இறுகி போயிருக்கிற ஒரு இடங்க. இப்ப யாரும் போஸ்டர் அடிச்சு தேவரெல்லாம் ஒரு ஆளா, முத்துராமலிங்கர் ஒரு ஆளா அப்படின்னு யாரும் கேட்கலையே. வர்றவங்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க. இது ஒரு சமூகம் ஒருங்கிணைஞ்சு செயல்படுறதுக்கு ஒரு வழியாகும். யாரோ 4 பேரு எல்லாரும் ஒத்துமையா இருக்கும்னு நினைக்கிறது நாளைக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கலாம்ல. அத போய் போலீஸ் ஐயோ கலவரம். எதுக்குங்க கலவரம் வரப்போகுது? எவனா இருந்தாலுமே வாழ்த்து சொன்ன போஸ்டர் கிளிப்பானா? வாழ்த்து சொல்ற பிளெக்ஸ் பேனரை கிளிப்பானா? நீ எப்படியா எங்களுக்கு வாழ்த்து சொல்ல பண்ண கேட்பானா? வாழ்த்து சொல்லிட்டோம்னா வெக்கப்பட்டு பேசாம இருந்து போயிடுவாயா? போலீஸ் அதுக்கு இந்த பதட்டப்படுத்துது.